YMCA வளாகத்தில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த கட்டடம் புதுப்பிக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. கோவை தலைமை தபால் நிலையம் அருகே சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் செயல்பட்டு வரும் YMCA வளாகம் விளையாட்டு, பொதுநலப் பணிகளுக்கென மக்கள் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இந்நிலையில் இந்த வளாகத்தில் உள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த கட்டடம் புதுப்பிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்காக துவங்கப்பட்டது. இதற்கான துவக்க விழா YMCA தலைவர் ஜெயக்குமார் டேவிட் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னதாக ஆயர்கள் எபனேசர் மணி மற்றும் கிறிஸ்டோபர் ஆகியோர் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து புதிய கட்டடத்தை ஜெயக்குமார் டேவிட் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் YMCA செயலாளர் சாக்ரட்டிஸ், பொருளாளர் தேவதாஸ், துணைத் தலைவர் தேவராஜ், சாமுவேல் மற்றும் பிரின்ஸ் செல்வசிங், அமிர்தம், ஆயர் டேவிட், பர்னபாஸ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ஜெயக்குமார் டேவிட் YMCA உடைய பிரசிடெண்டாக இருக்கேன். நாங்கள் இப்போ கோயம்புத்தூரில் YMCA காம்பவுண்டில் 113வது வருஷம் உள்ள ஒரு பழைய ஒரு பில்டிங்கை கம்ப்ளீட்டாக நீட்டாக அழகாக ரெனோவேட் பண்ணி இது மக்கள் ஏற்கனவே இது முதல்ல பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இது மறுபடியும் நல்ல முறையில் வந்து பயன்படுத்துறதுக்காக நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எங்களுக்கு. இது போக இங்கே வந்து எங்களுமே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், மற்ற ஆக்டிவிட்டீஸ் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஏழை மக்களுக்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். மெடிக்கலுக்கு ஹெல்ப் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா ஹெல்ப்பும் பண்ணனால இன்னும் அநேக கட்டடங்கள் எங்களுக்கு கட்டுறதுக்குள்ள ஒரு ஐடியாக்கள் எங்களுக்கு வந்து இருக்குது. அது கண்டிப்பாக நாங்கள் தொடர்ந்து செய்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நல்ல ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்கு. அந்த எங்களுடைய முழு என்னுடைய முயற்சியில் கம்பெனி மெம்பர் 5 பேர் இருக்காங்க. அவங்களுடைய முயற்சினாலும் இன்னும் எங்களால் எவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணிட்டு பொதுமக்களுக்கு எங்களால் என்ன சேவை பண்ண முடியுமோ அது கண்டிப்பாக சேவை பண்ணணும்னு எங்களுடைய ஆசை. நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க. வாய்ப்புக்கு நன்றி.